ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி சிரிச்சிட்டு இருக்கிறத இனியா பார்த்துட்டாங்க. இனியா பார்த்துட்டு, பாட்டி எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் 2 பேருமே இதுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க, உடனே என்ன விஷயன்றத சொல்லுங்க, கோஆப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, உன்னுடைய அப்பாவையும் உன்னுடைய அம்மாவையும் ஒன்று சேர்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்றாங்க. உடனே செலியன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுக்கு போயிட்டு ஏன் பாட்டி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இது எல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு கோபி எப்படி இருந்தான்னு பாத்தியா? எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தா? ஒவ்வொரு முறையும் அவனுடைய குடும்பத்துல சண்டை பிரச்சனை, இதை தவிர வேற ஏதாவது இருந்ததா? இப்ப கடைசியில என் பையனோட உயிரே போற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பையனை என் கட்டுப்பாட்டுல பாக்கிய கூட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க. இனியாவும், ஆமா பாட்டி, நானும் அதை தான் யோசிச்சேன். ஆனா உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா மம்மி கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ராதிகாவையும் அப்பாவையும் பிரித்து அம்மாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இனியாவும் செலியன் ஈஸ்வரி 3 பேரும் கூட்டு சேருறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.